ஹாய் ஹலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டீரியர் வாலில் இந்த மாதிரி டிசைனை எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீட்டில் இருக்க யூஸ் பண்ணுற நார்மலான பொருளை வச்சு இந்த டிசைன் மேக் பண்ண போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீப் மாதிரி இருக்குங்க. இந்த பொருள் கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு டிசைன் நல்லா டெப்த்தாக வருங்க. அதுக்காண்டி தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கலக்கி கையில் தாங்க அப்ளை பண்ண முடியும். தகடில் வச்சிங்கன்னா வலிச்சிட்டு வரும். இந்த மாதிரி கையில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி லெவலாக ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணிடுங்க. இல்லைன்னா ஒரு இடத்துல சொட்டை சொட்டையாக வந்துடும். கரெக்டாக லெவலாக ஒரே மாதிரி ஏற்றிக்கங்க. இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த சீப் மாதிரி இருக்கிறத வச்சு நேராக இழுக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான். உங்களுக்கு கரெக்டாக கனம் ஏற்றலைன்னா சொட்டை சொட்டையாக இருக்கும். கரெக்டாக லெவலாக கனம் ஏற்றிட்டு அப்புறம் வலிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிசுறாக இருக்கும். இது உங்களுக்கு தேய்ச்சி விட்டு அப்புறம் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து பார்க்குறக்கு உங்களுக்கு டிசைன் இந்த மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு இந்த டிசைனை பொறுத்தளவுக்கு கோடு நேராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கோணலாக இருந்துச்சா நல்லா இருக்காது. நம்ம இந்த டிசைன் போடுறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு கோட்டு பட்டி வச்சுருங்க நார்மலாக. அப்புறம் ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த சீப் மாதிரி இருக்கிறத வச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வெறும் இதில் இழுத்தோம்னா டிசைன் வராது. ஏன்னா செவுரு நரன்னு இருக்கும். அதனாடி ஒரு கோட் பட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும்.
பட்டி கலக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் குருணையாக இருக்கும், அதாவது கட்டி கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி கலக்கக்கூடாதுங்க. அது மாதிரினா டிசைனு வராது. அதில் நல்லா நைஸாக இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டிசைன் போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிட்டு போட்டு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டாம். சிறுசாக போட்டு பார்த்துட்டு அவங்க கஸ்டமருக்கு ஓகேனா இந்த டிசைனை போடுங்க. ஏன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா திரும்பி அதை ரெடி பண்ண முடியாது. அதனாடி தான். இந்த பிசுறாக இருக்கிறது வந்து நம்ம லாஸ்ட்டில் காஞ்சோடனே ஒரு தேய்ச்சிட்டு ரஃப்பாக ஒரு தேய்க்கணுங்க. தேய்ச்சிட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு டிசைனு. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழேருந்து ஃபுல்லாக போட்டாச்சு. லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பில்டிங்கில் நீங்கள் காயாததுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருளை வச்சு இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டேமேஜாக இருக்கும். போடுறப்பே நீட்டாக போட்டுக்கோங்க. பொறுமையாக செஞ்சிங்கனாலே போதும், அவசரப்படாமல். உங்களுக்கு டிசைன் பக்காவாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.